அவரை ஸ்தோத்தரிப்பதும் அவரை நினைத்து நன்றி கூறுவதும். நம்ம வீட்டுல பேசியிருக்கலாம், ஆனா தேவ ஆலயத்திற்கு வந்து அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவர் தந்த கிருபைகளையும் அவர் தந்த நல்ல காரியங்களையும் நினைத்து பார்ப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அவர் உங்களை கனம் பண்ணுவார், உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சந்ததி சந்ததியாக நீங்கள் ஊழியங்களை செய்ய உங்களை பலப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜப நிலையில் இருப்போம். வார்த்தைக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஆவியானவரை நாம் வேண்டி அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரியை செய்ய வேண்டுமாய் நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆவியானவரே, ஆற்றலானவரே, இறங்கி வாருமையா இந்த பேதுருவின் பின்மாறி பேய்கள் சிதறியதே. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பேய்களும் சிதறுவதாக. All the clutches of evil forces, darkness, பிசாசின் அந்தகாரங்கள் நம்மளை தெரியாமல் சூழ்ந்திருக்கும் வேளையிலெல்லாம் நம்முடைய ஜெப ஆவியினால் நாம் அதை மேற்கொள்வோம் என்று ஆவியானவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Without our knowledge, we will be going through we will be encountering so many forces. அதையெல்லாம் நீங்க நாம் கண்களை மூடி நாம் தியானிப்போம், வார்த்தைக்கு காத்திருப்போம். பேதுருவின் பின்மாறி பேய்கள் சிதறியதே. மாறி பேய்கள் சிதறியதே. இறங்கி வாரும் தேவா, உமக்கு வல்லமையாய் வாழ. இறங்கி வாரும் தேவா, உமக்கு வல்லமையாய் வாழ. புதிய வருடத்தில் நாம் அனைவரும் தேவனுடைய பெரிதான வல்லமைக்காக காத்திருப்போம். That is all we need to have in this new year. விசுவாசிக்கிறீங்களா? There is nothing more important than the power of God which is going to be unleashed in this new year. ஆவியானவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை ஆயத்தப்படுத்திக்கிறோம். I know for the listeners who are watching online, it is a long service because this is New Year. So you have to pardon us if it is going to go over 2 hours. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதை பார்த்துக் கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we all turn our Bibles to Luke chapter 2 verse 41 to Luke 2:41 41 to 50. படிங்க, அதை எடுத்தீங்கன்னா. இது 2:41 இருந்து 52 படிங்க. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். थोड़ा फुल्ला படிங்க. அவருக்கு 12 வயதான போது சாரி
அதுக்கு முன்பதாக ஒண்ணு இருக்கு பாருங்க. மேத்யூ 2:13 to 15, அப்புறம் 19 to 23 படிங்க. மத்தேயு 2 13 to 15. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து ரேவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பிரயந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்புறம் படிங்க. 19 இருந்து 23. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க இருக்கிற காரியம், the journey begins. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை இந்த வருடத்தில் துவங்கி விட்டது. அப்போ இவ்வளவு நாள் தொடங்காம இருந்ததான் நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மரியாளுக்கு சில வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்தார். கிறிஸ்துமஸ் செய்தியில நம்ம பார்த்தது 3 விதமான பயங்களை குறித்து நாம் பார்த்தோம். யாரெல்லாம் கேட்டீங்களோ, தெரிஞ்சிச்சுன்னா, ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். 3 விதமான பயங்கள். மரியாளுக்கு இருந்த பயம், மெய்ப்பர்களுக்கு இருந்த பயம், ஏரோது ராஜாவுக்கு இருந்த பயம். ஏரோது 3 பேருக்குமே பயம் இருந்தது. ஆனா அவங்க கிட்ட ஒரு வித்தியாசம் இருந்தது. மரியாளுக்கும் மெய்ப்பர்களுக்கும் இல்லாத ஒன்று, இருந்த ஒன்று ஏரோதுக்கு இல்லை. என்னது? தேவனுடைய வார்த்தை. அவங்களுக்கும் பயம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிள்ளையை பெறப்போகிறோம் என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை குறித்த ஒரு பெரிய பயம் மரியாளுக்கு இருந்தது. மெய்ப்பர்களுக்கு காணாததை காண போகிறோமோ என்ற ஒரு பெரிய பயம், பரிசுத்தத்தை குறித்த ஒரு பயம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பரிசுத்தம்னா இப்ப ஈஸி, நமக்கு வந்து பரிசுத்தவான்னு டக்கு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ஒருத்தரை பார்த்தா, ஓ பரிசுத்தவான், நான் ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டம். ஆனா அது அந்த காலத்துல அப்படி கிடையாது. எப்படின்னா, உண்மையாவே தேவன் காட்சி கொடுத்தார் ஜனங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும். ஆவியானவர் மூலமாய் வந்து மெய்ப்பர்களுக்கும் காட்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, they were scared of holiness. நம்ம இப்பெல்லாம் வந்து ஹோலினஸ்க்கும் மாம்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாதனால நமக்கு பயமே இல்லை. ஹோலினஸ்னா ஜாலியா உள்ள போறோம், சினிமா தியேட்டருக்குள்ள போயிட்டு வர மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பரிசுத்தத்துக்குள்ளாக போகும் பொழுது உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆனா அந்த 2 பயத்துக்கும் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். The angels came and told them, do not fear, I am with you. Do not be dismayed. இது தேவனுடைய வார்த்தை. அதுல சொன்ன அதே வார்த்தை அங்க ஏரோதுக்கு சொல்லாதது. Angels did not. ஏரோதுக்கு எதை குறித்து பயம்? தன் இன்செக்யூரிட்டி, தன்னுடைய இடத்தை யாரோ ஒருத்தர் எடுத்து விடுவாரோ என்ற பயம். அது உலக பிரகாரமான பயமாய் இருந்தது. நான் அது சம்மரிக்காக தான் சொல்றேன். இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் சர்மன். அந்த பயத்தை ஆண்டவர் நீக்கவில்லை. அவன் கடைசி வரை அவன் ராஜாவாகவே இருந்து மரித்தாலும் அந்த இன்செக்யூரிட்டியோடும் தன்னை யாரோது, அவன் வந்து ஒரு பெரிய ராஜா இருந்தாலும் குழந்தைங்களை எல்லாம் போய் கொல்ற ஒரு சைக்கோவா மாறிடுறான் இல்லையா? குழந்தைங்களை கொலை பண்ண பேர் என்னது? சைக்கோபேத். He was a king because of his fear for insecurity. தன்னுடைய இயலாமை, தன்னை அதிகாரத்தை இழந்து விடுமோன்ற அந்த பயத்தை குறித்து இருந்தவனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து இறங்கவில்லை. தேவன் வார்த்தையாய் இருந்து மாம்சமாய் வந்தார். ஆனா அந்த வார்த்தை இவனுக்கு வெளிப்படவில்லை. மாறாக மத்த 2 பேருக்கும், சீஷர்களுக்கும், மெய்ப்பர்களுக்கும் மரியாளுக்கும் வெளிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். வெளிப்பட்ட அந்த வார்த்தையினாலதான் இப்ப என்ன ஆகுது பாருங்க. அதே வார்த்தை கணவன் மூலமாக வந்து யோசேப்புக்கு என்ன சொல்றாரு? இங்க நீ
இருக்காத. அப்படிதானே சொல்றேன். நீங்க அதான படிச்சீங்கல்ல? எகிப்து. எகிப்துக்கு போயிடு. எகிப்து என்னது? ஒரு எதிரியன் கோட்டை. இஸ்ரேலும் எகிப்தும் கான்ஸ்டன்ட்லி தே ஆர் அண்டர் பேட்டில். தே ஆர் கான்ஸ்டன்ட்லி வாரிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். இப்ப இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அந்த காலத்துல. ஆனா சொல்றாரு, இந்தியாவை விட்டுட்டு பாகிஸ்தானுக்குள்ள போயிடு, அங்கதான் உனக்கு பாதுகாப்பு. ஏன்னு நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அவர் உயிரை மாத்திரம் அல்ல, அவர் மாறாக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் என்ன என்பதை நாம் மெதுவாக இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கிறோம். நியூ இயர்க்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்க மாம்சமாய் வாழ்ந்து வந்தால், மாம்சமாய் சில காரியங்களை செய்து வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமா? நீங்க ஒரு புள்ளை போல இருக்கிறீர்கள் என்ற அந்த குற்ற உணர்வோடவே நம்ம இருந்துட்டு இருப்போம். அது போன வருஷம் 2021ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஏன்னா புல் பூத்து என்ன காத்தடிக்கும் பொழுது உதிர்ந்து போகும். அது என்ன? ஐசாயா 40ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிற வார்த்தை என்னன்னா, பழைய வருடத்தில் புல்லை போல நாம் இருந்தோம். பூனா என்னன்னு அதுல வந்து டிஸ்கிரிப்டிவா போட்டிருக்கு. பூனா என்ன? நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்களும் இல்லையா? வாட் எவர் வி ஹேவ், வாட் எவர் நைஸ் திங்ஸ் வி ஹேவ், ஆல் ஆர் பொசெஷன்ஸ் ஆர் ஃபிளவர்ஸ், போத் ஆர் ஃபிளெஷ்லி. ரெண்டுமே மாம்சமானது. ஏன்னா அவர் சொல்றாரு, புல் எதற்கு ஒப்பா இருக்கிறது? மாம்சத்துக்கு ஒப்பா இருக்கிறது வார்த்தை சொல்லுச்சு இல்லையா? the word was speaking directly saying நீ புல்லுதான் மாம்சம்னு ஐசாயா 40ல சொல்றாரு. ஆனா அதே இதை மாற்றி இயேசு சுவாமி பிறந்த பிறகு என்ன ஆயிடுனா, உனக்கு நான் கிருபையாய், இப்ப நம்ம சாட்சி கேட்டோம் இல்லையா, கிரேஸை நான் கொடுத்துட்டேன். I have come to fulfill the covenant and I am bringing you into the new covenant. பழைய காவனண்டை முடித்து ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக உன்னை கொண்டு வந்துட்டேன். யாரெல்லாம் ஆண்டவரை தெரியாத மக்களா இருக்கிறார்களோ அவர்களையும் அந்த காவனண்டுக்குள்ளாக ஆண்டவர் அவருடைய ஏற்ற வேளையில் கொண்டு வருவார். அதுதான் புதிய வருடத்துக்கான ஒரு வாக்குத்தத்த வசனமாய் இருந்தது. பழைய வருடத்தில் நீங்கள் புல்லை போலவும் பூவை போலவும் அநேகர் மரித்து போனார்கள். இந்த வருடத்தில் நீங்கள் மரிக்காமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்வது இன்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி இல்லையா? You would have started a different journey, but today God is saying the journey begins like Joseph. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், இந்த தேசத்திலிருந்து உன் எதிரி தேசத்துக்கு நீ போவ, அதுக்குள்ள நீ போவ அப்படின்னு சொல்றாரு. யாரோட போறாரு? யோசேப்பு ஜீசஸோடையும் மரியாதையோடையும் தன்னுடைய மனைவியோடையும் தன்னுடைய மகனோட கை குழந்தை இப்ப பாப்பா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தைய கூட்டிட்டு அவரு நடந்து எகிப்து தேசத்துக்குள்ளாக போறார். ஏற்ற வேளை வரும் வரை நீ அங்கே இரு. The angel of God says, பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்றாரு யோசேப்பு கிட்ட, நீங்க சில காலம் காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். இது உங்களுக்கான நேரம் அல்ல. பட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்ரெடி. ஆனா எது நடந்துருது? The journey has begun. பயணம் தொடங்கிருச்சு. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்கள் பயணம் தொடங்கி ஆகிவிட்டது இல்லையா? நீங்க புதுசாலாம் ஜர்னி தொடங்க போறது இல்ல. பட் the direction which you are going towards is going to be very different this year. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க பழைய வாழ்க்கையில நீங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் தான் இல்லையா? ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரோடு வாழ்ந்து ஆண்டவரோடு பயணப்பட்ட மக்கள் எல்லாருமே. யோசேப்பும் எங்கேயா போயிருப்பாரு இல்லையா? அவர் இஸ்ரவேலிய மட்டும் வந்திருப்பாரு. அவர் எங்க போயிருப்பாரு? எங்கேயோ போயிருப்பாரு. சிரியாக்கு போயிருப்பாரு, பக்கத்துல பிலிஸ்டைனுக்கு போயிருப்பாரு, இல்ல கானான் தேசத்துல சுத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த ஜர்னி வாஸ் டிஃபரண்ட். ஏன்னா தேவன் சொல்ற ஒரு பெரிய மறைபொருள் என்னன்னா, அவர் அங்க போய் இருந்து காத்திருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலும் மரியாளுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும். இயேசு சுவாமிய நினைச்சிருந்தா அந்த ஏரோது ராஜா என்ன பண்ணிருக்கலாம்? கொண்டு இருக்கலாம். மாம்சம் அவரை மேற்கொள்ளாதபடி காத்த உலக தகப்பன் யாரு? யோசேப்பு இல்லையா? தட் இஸ் a great burden. அதான் பார்த்தோம். நம்ம நினைச்சோம் இல்லையா, என்ன இது ரெஸ்பான்சிபிலிட்டினால பயம் வருமா? அன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களோட நான் கேட்டேன், நியூ இயர் சர்வீஸ்ல கேட்டேன், உங்களுக்கு எதை குறித்தாவது பயம் இருக்கான்னு சொன்னா, எனக்கு எதை குறித்துமே பயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அப்படியா, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லாமல் இருந்தா நல்லது. ஆனா உண்மை என்னன்னா, அவங்கள வந்து இங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லும் போது பயந்துட்டாங்க. உண்மை நடந்த இன்சிடென்ட். நான் உங்களை குறைவாக சொல்லவில்லை, இல்லவே இல்லை. நான் என்னன்னு கேட்டேன், அப்படி அந்த பயம் இருக்கா? நீங்க வந்து சரி ரெஸ்பான்சிபிலிட்டி. நோ, ஐ டோன்ட் ஃபியர் ஃபார் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப நான் கேட்டேன், நீங்க ஒரு போதகராய் நிற்பது ஒரு கடினமான காரியம், அது கூட இல்லை. நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறீங்க,
அதுக்கும் பயப்பட மாட்டீங்களா? நோ அப்படின்னாங்க. ஆனா இங்க வந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னோன்னே she was flustered. எனக்கு பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் சொல்ற ஒரு சத்தியமான காரியம், எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் எதை குறித்தது என்பது ரொம்ப முக்கியமானது. மாம்சமான பயம் உங்களுக்கு இருக்குமானால் அதுல இருந்து நீங்க வெளியவே வர முடியாது. ஆவிக்குரிய பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு பயம் இனிமே வராது. ஏன்னா மரியாளுக்கு இருந்ததோ ஆவிக்குரிய பயம், யோசேப்புக்கு இருந்ததோ ஆவிக்குரிய பயம், மெய்ப்பர்களுக்கு இருந்தது என்னது? ஆவிக்குரிய பயம் இல்லையா? பரிசுத்தத்தை குறித்த பயம். ஆனா ஏரோதுக்கு தன்னுடைய மாம்சத்தை குறித்த பயம். ஐயோ, நான் நாளைக்கு எவன் என்னோட பொசிஷன் எடுத்துருவான், என்னோட ராஜ்யத்தை வேற எவனாவது எடுத்துருவானா, என் பிள்ளை வந்து இங்க கிங்கா இருக்க முடியாதா? அப்படிப்பட்ட பயங்களுக்கு வேதத்தில் சொல்யூஷனே கிடையாது. There is no solution for all those fears. But for the fear of the Lord is the beginning of wisdom. தேவனுக்கு பயப்படும் பயம்தான் உங்களுடைய ஞானத்துக்கே ஆரம்பம்ன்றது. அதனால்தான் அங்கே கூட்டிட்டு போய் ஒரு பெரிய திட்டத்தை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். அங்க அந்த வேலை முடிந்தோன்னு என்ன ஆகுது பாருங்க. அந்த நீங்க 13 to 19 படிச்சீங்க இல்லையா? அதுல சொல்றாரு அந்த டைம் வந்துருச்சான். அங்க போய் அவங்களை பாதுகாப்பாய் ஆண்டவர் வைத்து அந்த இடத்துல இருந்து திரும்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? எங்க கூப்பிட்டு வர்றாரு? நாசரேத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. அவரோட சொந்த ஊருக்கு கூப்பிட்டு வர்றாரு. எங்க இருந்து அவர் பயந்து ஓடினாரோ திரும்ப நீ அங்க போ. ஏன்னா யாரு இல்ல அங்க போ? தேடினவன் இல்ல. ஏரோது ராஜா அங்க கிடையாது. he is gone, done and dusted. அவனுடைய வேலை வந்து முடிந்தது. ஆனா அங்க யாரு இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கா? மகன். அவனுடைய பையன் தான் வந்து இப்போ ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, யோசேப்புக்கு என்ன வந்தது? படிங்க, திரும்ப படிங்க. 13 to 19 படிங்க. ஆமா, சாரி 19 to 23. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் ஏரோதும் அவனுடைய கூட்டமும். அதான் பார்த்தோம் போன வாரம் அந்த கிறிஸ்துமஸ் செய்தியில. ஏரோதுக்கு பயம் வந்த போது என்ன பண்ணா அவன்? he went and got counsel from his counselors, ministers and friends. வேதாகமத்தில் போட்டிருக்கு. இவர்களுக்கு எல்லாம் பயம் வந்த போது என்ன ஆனாங்க? யாரை நாடினாங்க? தேவனை தேடினாங்க. போட்டிருக்க சத்திய வசனத்துல என்ன? மேரி when she was feared, she was seeking for God's help. When the shepherds were fearful, they were seeking for God's help. But Herod அவனுக்கு பயம் வந்த போது என்ன பண்றான்? யார்கிட்ட போயிடுறான்? கவுன்சிலர்ஸ் கிட்ட போய் உட்கார்ந்து, நண்பர்கள்ட்ட போய் உட்கார்ந்து, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஐயோ எனக்கு பயமா இருக்கேன்ட்டு உட்கார்ந்து கேட்கறான். அவனுடைய முடிவு என்ன இருக்கு? ஹேரோதுல ஹிஸ்டரியில என்ன எழுதிருக்கு? அவன் ஹேரோது கிரேட் ஹிஸ்டாரியன்ஸ் அவனை வந்து என்ன சொல்றாங்க? அலெக்சாண்டர் த கிரேட். ராஜாக்கள் பெரிய ஆட்கள், ராஜாக்களில் அவர் ஒரு பெரிய ராஜா, இருந்தாலும் ஒரு கெட்ட ராஜா. கிரேட் இஸ் நாட் ஈக்குவல் டு குட். ஐ மீன் அது அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். சம் பொலிட்டிஷியன்ஸ் மே பி கிரேட். ஹிட்லர் would have been great in his times for his own people. ஜெர்மன் மக்களுக்கு ஹிட்லர் வந்து ஒரு பெரிய கிரேட் மேனா இருக்கலாம். ஆனா உலகத்துக்கு அவன் யாரு? கொலைகாரன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முடிவுதான் ஏரோதுக்கு வந்தது. மாறாக ஒரு சிறு கூட்டமாக இருந்த யோசேப்புக்கும் மரியாதையும் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து திரும்பி அந்த ஊருக்கு கூட்டிட்டு வராரு. எதற்காக? படிங்க. நாசரேத்துல வந்து என்ன பண்றாங்க? நாசரேத் ஆகிலும் அர்க்கேலாயர் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறவன் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டிற்கு புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். என்னவா? மறுபடியுமாக சொப்பனத்தில் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, இல்லையா? உங்களுடைய சொப்பனத்திலும் ஆண்டவர் பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? God will speak very specifically to your conscious or to your heart in dreams. யோசேப்புக்கு பேசினதை போல எந்த இஸ்ரவேல் அந்த பழைய ஏற்பாட்டின் யோசேப்புக்கு பேசினதை போல இந்த புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இயேசுனுடைய உலக தகப்பனுக்கும் சொப்பனத்தில் பேசி சொல்றாரு, இங்க இருக்காதப்பா, நீ திரும்பி வந்துட்ட, இருந்தாலும் இங்க உனக்கு சமாதானம் இல்ல, ஜஸ்ட் மூவ் ஆன், இல்ல நாசரேத்துக்கு போயிடு. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. ஏன் நசரேன்னு சொல்றோம்? நாசரேத்துல சுற்றி இருந்தார் இல்லையா? அவரோட ஊர், அங்கதான் அவர் வளர்றார். எத்தனை வருஷம் வாழ்ந்தார் இயேசுவாமி? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 33 வருஷம். ஆனா அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவருடைய வயசானவங்க, தாத்தாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? யாருமே ஏசுசாமியோட சின்னவங்க கிடையாது. ஏசுசாமி வாஸ் த யங்கஸ்ட் மேன்.
எல்லா அந்த 11 சீடர்களும் அவரோட வயதில் முதிர்ந்தவர்கள். சின்ன பாலகனா இருக்கிறார். அவருக்கு என்ன நடந்ததுன்னு ஹிஸ்டரியிலையும் சொல்ல, பைபிள்லயும் டெலிபரேட்டா தான் ஆண்டவர் விட்டுட்டார். அவருடைய 12 வயதிலிருந்து 30 வயது வரை இயேசு சுவாமியுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு ஒரு மிஸ்ட்ரி அப்படியே ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா தெரியக்கூடாதுன்னு அவர் செஞ்சிருக்கிறார். Because many people speculate, many say that he came to India, he was a sannyasi, he was a sadhu, they say he went to China, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ். ஆனா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. இப்போ இது இயேசு சுவாமியை பாதுகாத்து வைத்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தயாராக போவதற்காக தன்னுடைய தாய் தகப்பனார் அவரை ஒரு சிறு பிள்ளையாக கொண்டு வந்து அந்த இடத்துல நாசரத்துல வச்சிடுறாங்க. அப்படிதான் உங்களையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து ஒரு சிறு கூட்டமாக, நாம் பெரிய கூட்டமாக இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்து ஒரு கூட்டமாக இங்கே வைத்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? To fulfill a greater purpose, because this purpose is not going to be a small little thing. இந்த நிமிடத்தில் இது ஒரு சிறிய காரியமாய் இருக்கலாம். நமக்கு என்ன காரியம்னு தெரியாது. மரியாளுக்கும் யோசேப்புக்குமே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு போய் இயேசு சுவாமி எல்லாரும் உலகமே ராஜா, உலகமே அவருடைய வார்த்தையை சொல்லுவதனால் ரட்சிக்கப்படும் தெரியுமா? They know that there is a bigger purpose. Definitely they know. அவங்களுக்கு தெரியாம இல்ல. ஆனா என்ன பர்பஸ்னா அவங்களுக்கு தெரியாது. That is why when Mary was told, பாக்கியவதியே கிரேஷியஸ் உமன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பயம் வந்தது. ஐயோ, நம்மள போய் கிரேஷியஸ் உமன் சொல்லி நம்ம மேல ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்துறாங்களே. இப்ப நான் சொல்றேன், சபையில ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்க இனிமே நீங்க தான் வர்ஷிப் லீடர் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். ஆனா முதல்ல என்ன வரும் உங்களுக்கு? பயம் வரும். ஏன்னா இட்ஸ் a commitment. ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க செய்தாங்க. அதே அந்த பயம் தான் மரியாதைக்கு. அந்த பயத்தை தான் ஆண்டவர் அங்க உடைத்த பிறகும் அவர்களுக்கு மறுபடியும் பயத்துக்குள்ளார். இது இட்ஸ் ஹியூமன் நேச்சர் இல்லையா? அப்படி இருந்த பொழுது அங்க என்ன ஆகுது பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் இப்ப படிங்க. குழந்தையை பாதுகாத்துட்டாங்க. அவருடைய வளர்ப்பில் ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்த போறார். லூக்கா 2:41 அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாவே இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் உறவின் முறையாரிடத்தில் அறிமுகமானவர்கள் அவரை தேடினார்கள். காணாததினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக தான் தேவன் இந்த குழந்தையை பாதுகாத்து வைத்திருந்தார்? இல்லனா என்ன இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தே இருக்காது. 12 years, யாழ்னி 12 வயசு ஒரு அந்த 10 பருவத்தை அடையும் ஒரு வயதில் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய பிள்ளைகள் பெற்றோரை விட்டு காணாம போயிடுறாரு ஜீசஸ் இல்லையா? அப்படிதான் போட்டிருக்கு. தொலைந்து போயிடுறாரு. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, they will all travel in camper van. நம்ம ஊர்ல சொல்றாங்க இல்லையா, அந்த மாடு கட்டி போற மாதிரி கூட்டமா தான் போவாங்க. ஏன்னா கொள்ளைக்காரங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. பஸ்கா பண்டிகை இது பாஸ்ஓவர், ஃபெஸ்டிவல் ஆஃப் பாஸ்ஓவர். when Moses gave the law, this பாஸ்ஓவர், அந்த சங்கார தூதன் எகிப்து தேசத்தை முழுவதும் அழித்து போட்ட போது இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் காக்கப்பட்டாங்க இல்லையா? அதை நினைவு கூற ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இதை நினைவு கூறுங்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள் சொல்லி கொடுத்த ஒரு ப்ராமிஸ். இதை
கடைசி உலகத்தின் கடைசி வரைக்கும் நடக்க போகுது. Because when the Passover is going to happen, that is when Jesus is going to come to the world for the second time. பஸ்கா பண்டிகை அந்த செலிப்ரேஷன் நடந்து அங்க உள்ள வந்து ஜனங்க உள்ள போய் அந்த விக்கிரகத்தையும் அந்த பாழாக்கும் மறுவறுப்பையும் எருசலேம் தேவாலயத்துக்குள் வைக்கும் பொழுதுதான் என்ன நடக்குமா? அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது உலகத்தை காக்க வந்த மெசாயா கிடையாது, இவன் ஒரு அந்தி கிறிஸ்துன்னு தெரிய போற ஒரு மிஸ்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? அதையும் ஆண்டவர் இந்த பாஸ் ஓவரோட ரிலேட் பண்றாரு. So Passover is a very important thing for not only for the Jews but also for the Christians. The பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகையில இயேசு சுவாமி சின்ன பிள்ளையா 12 வயசு ஒரு பையனா தாய் தகப்பனாரோடு போறார், காணா போயிடுறாரு. ஆனா என்ன பண்றாரு பாருங்க, அவங்க போய் எங்கப்பா போயிட்டான்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேவாலயத்தில் போதகர்களோடும் பரிசேயரோடும் சதிசேயரோடும் நியாய பிரமாணத்தை கைப்பிடிக்கிற அந்த யூத கூட்டத்தோடு உட்கார்ந்து வழக்காடல அவர் தேவனை குறித்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, the journey has begun today for you. ஏன்னா நம்ம எதை குறித்து ஆராய போறோம்னா, தேவனை வந்து போய் அவர் எப்படிப்பட்டவர்னு ஆராயறதை விட தேவன் எப்படி நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம ஆராயதான் ஆண்டவர் இந்த வருடத்தில் நம்மளை கூட்டு வந்திருக்கிறார். ஏன்னா இட் இஸ் a very hard thing to understand. இப்ப எனக்கே நம்ம பார்த்தோம்னா நோபடி, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு முறை ஒரு விதமாக வெளிப்பட்டிருப்பார், உங்களுக்கு ஒரு விதமாக வெளிப்பட்டிருப்பார், எனக்கு வேறு விதமாய் வெளிப்பட்டிருப்பார். ஆமா தானே? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெளிப்பட மாட்டார். ஆனா நம்ம எல்லாம் ஒன்னாதான் ஒரே தேவனை தான் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு பியூட்டி பாருங்களேன். He is not multiple gods, he is one God, but he is revealing himself to many people differently. ஆனா எது நம்மளால கட்டி இணைக்குது? கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. The power of the Holy Spirit cannot be underestimated. ஆமென். அதுதான் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் உங்களுக்கு விடுதலை கிடையாது. பரிசுத்த ஆவியானவரின் வெளியரங்கமான tangible evidence உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு பெரிய progress in spiritual life நடக்காது. கஷ்டமா இருக்கா? உண்மை அதுதான். ஏன்னா நீங்க போய் உழுவணும், நீங்க போய் கத்தணும், நீங்க போய் பல பாஷையில பேசணும் அப்படின்னு நீங்க வாஞ்சிக்கிறது இல்ல. மாறாக you have to let God unleash his Holy Spirit in our lives. ஏன்னா I was very close. நான் வந்து இருக்கமா, ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன பண்றாரா, தேவாலயத்தில் இருந்து அவர் போய் கேள்வி கேட்டுட்டே இருக்காரு, இது இப்படியா அது அப்படியா. நான் வந்து இப்படி பரிசுத்தாவியானவர் என்னை தொட்டார். 25 வயதில் நான் வேற விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபோது ஒரு ஊழியக்காரரோடு விடிய நான் ஒரு வாக்குவாதம் இல்லை. ஐ வாஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். வை இது மாதிரி ஆகுது, அந்த மாதிரி ஆகுது, இப்படி ஆகுது. ஐ வாஸ் ஹேவிங் a very open mind. Then God touched me that night. பரிசுத்த ஆவியானவருடைய பவரை டான்ஜிபிளா எக்ஸ்பீரியன்ஸ். அது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் 50-50. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். உளுந்தா அவனை தள்ளி விடுறாங்களா அப்படின்ற இருந்த என்ன ஆண்டவர் தொட்டார். இதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எங்கன்னா, எனக்கே தெரியாது, பல வருஷங்கள் கழிச்சு இந்த சபை ஆரம்பித்து ஒரு வருடத்தை கடந்து வரும் பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ பரிசுத்தாவியானவர் தொட்டார் விழுந்துட்டாருன்னு சொல்றியே, நீ பரிசுத்தாவியானவர் தொட்டார் நீ அந்நிய பாஷையில பேசுறேன்னு சொல்றியே, பைபிள் எங்க இருக்கு? பைபிள் இருந்தா தானே அதுக்கு எவிடன்ஸ். எங்க இருக்கு பைபிள்ல ஸ்லேயிங் இன் தி ஸ்பிரிட்? சொல்லுங்க. எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் இருக்கிறது. புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையில் ஒரு இடத்துல இருக்கு. ஞாபகம் இல்லையா? இயேசு சுவாமி அவரை பிடிக்க வந்த அந்த போர் சேவகர்களை திரும்பி பார்க்கும் பொழுது என்ன வராங்க? ஒண்ணுமே பண்ணல. He turned and saw the soldiers who came to capture Jesus. They were thrown back. ஆமா தானே? தூக்கி வீசப்பட்டார்கள் அப்படின்னு வேதாகமத்தில் போட்டிருக்கு. When he didn't even touch them. போய் அவர் தொடக்கூட இல்லை. நான் தான் சொல்றேன் இல்லையா, God is saying இந்த வருடத்தில் நாம் எதை குறித்து நமக்கு கொடுக்கிற இந்த உலக பிரகாரமான நம்முடைய சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் ஆயுச நாட்களை நீடிக்கணும்னு நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அது எவ்வளவு முக்கியமோ, இயேசு சுவாமி உயிரோடு இருந்தது எவ்வளவு முக்கியமோ, இயேசு சுவாமி பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு அவர் இந்த உலகத்தில் செய்த கிரியைகள் முக்கியம். ஆமா தானே?
the birth and the life or அவர் உயிரோடு இருந்தது ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? நாம உயிரோடு இருப்பது, ஆண்டவர் நம்ம உயிரை பாதுகாப்பது, நம்முடைய கட்டிகளை எடுப்பது, நம்முடைய என்னுடைய இருதய பலவீனத்தை எடுப்பது, உங்கள் உயிரை காத்தது எல்லாம் ஒரு முக்கியமான காரியம். அதற்கு ஈக்குவலான முக்கியமான காரியம் எது? சொல்லுங்க, சொன்னேன். அவருடைய ஆமென், அவருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுறது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுடைய ஜர்னி. இந்த வருஷத்தோட துவக்கம், இந்த வருஷத்தோட ஆரம்பம் அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா திஸ் இஸ் த டஃபஸ்ட் ஜர்னி. நம்மளை காக்கிறது அவருடைய கிருபை, நம்மளை நடத்துகிறது அவருடைய கிருபை, நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. இது அவருடைய ஃபேவர். இது எல்லாருக்குமே இது கிடைக்கிறது. அதான் சொல்றேன், இதுல கலப்படங்கள் இருக்கும். இது எப்படின்னா, உலகத்தில் இருக்கும் உயிரோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமா உயிரோடு இருக்காங்க? கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா நெஞ்சுவலி வந்து சுகம் தராரு? அவங்களுக்கும் ஹீலிங் நடக்குது, அவங்களுக்கும் வியாதிகள் நீங்குது, அவங்களுக்கும் கேன்சர்ல இருந்து விடுதலை வருது. ஆமாவா இல்லையா? we have to accept it is not only through Christ, but when you are under the covenant of God, you will know that it is only through Christ. Amen. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எப்படின்னா, உலகத்துக்கு எப்படியோ நடக்குதுன்னு நினைப்பான், ஆனா நமக்கு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக இருப்பவர்களுக்கு கிறிஸ்து தான் ராஜரிகம் செய்கிறார், கிறிஸ்து தான் சாவரன் காட், ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் மேலானவர், ஆண்டவருடைய ஆளுகைக்கு மீறி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிற கூட்டத்துக்கு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் சுகம் கிடைக்கும். அப்படிதான் அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் டான்ஜிபிள் திங்ஸும் கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் நடக்கும்ன்றத இங்க ஒரு ஃபவுண்டேஷனாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் போய் பேசுறாரு. அப்போ என்ன ஆகுது பாருங்க, அதுதான் பியூட்டி. அப்ப என்ன ஆகுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னவா, மனுஷர் மேல் அவருக்கு மனுஷர்கிட்ட அவருக்கு என்ன கிடைக்கணும்? தயை கிடைக்குது. 12 வயசு பையன் என்னென்னலாம் கிடைக்குது பாருங்க. 4 விஷயம் சொல்றாரு. நினைக்கிறேன் என்னென்ன படிக்க திரும்ப, ஞானத்திலும் வளர்த்தி, பிசிக்கல் அப்பியரன்ஸ். இயேசு சுவாமி பிசிக்கலாவும் நல்லா இருக்கிறார், இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஞானம், நல்ல விஸ்டம், அறிவு கிடைக்குது, உடல் வளர்ச்சி கிடைக்குது. அப்புறம் தேவ கிருபை. அவருக்கும் தேவ கிருபை தேவை. அவர்தான் தேவன், இருந்தாலும் அவர் உலகத்தில் மனிதனாய் இருந்தபடியால் தேவனுடைய கிருபை அவருக்கு தேவைப்பட்டது. தேவ கிருபை கிடைக்குது. அப்புறம் மனுஷர் தயவிலும், கடைசியா தான் மனுஷர் தயவும் இயேசுவுக்கு இருந்தது. இல்லாட்டி அவரை கொண்டு இருப்பாங்க. 12 வயசுல தூக்கிட்டு போய் கொண்டு இருப்பாங்க. எத்தனை பேர் அவரை காப்பாத்தினாங்களோ யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சொல்றாரு, he would have been a hero. 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அந்த வாலிப பிரயாணத்தில் நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, அவரை பலவிதமான ஜனங்கள் பாதுகாத்து, ஏன்னா நிறைய கூட்டம் வகை தேடிக்கொண்டே இருந்தது. யார் இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ, அவங்களுக்கு தெரியாது இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. அவங்க என்ன நினைச்சிட்டு கொலை பண்ண பார்த்திருப்பாங்க, ராஜாவாக பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு பையன் சொல்லி கொலை பார்த்து பார்த்திருப்பாங்க. ஆனா இவர் எதுக்காக வந்தாருன்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. ஆனா தேவனுடைய திட்டம், அவர் உயிரை பாதுகாத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரை ஜீவனோடு வைத்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு, நம்மளுடைய லைஃப வந்து எப்படி மாத்துறாருன்றதை காட்டுறதுக்கு தான் ஏசாமி வந்தார். ஏன்னா அவருடைய முதல் பிரதான ஊழியமே பிசாசுகளை துரத்துறது தான். வேற எதுவுமே நீங்க பாருங்களேன், நம்ம சொல்லலாம் பிசாசுன்னு சொல்றாங்க, டெவில் எப்படி என்ன டெவில் எங்க இருக்கு, டான்ஜிபிளா வருமா? இட் வில் கம் டான்ஜிபிளி ஆல்சோ. பிசிக்கலா கூட பிசாசுகள் வந்து உங்களை தொந்தரவு செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? கனவில் வரும். நீங்க பேசிட்டு இருக்கும் போது உங்களோட வந்து இட் வில் அட்டாக் யூ. தட் இஸ் வை காட் சேஸ் யூ நீட் டு ஹேவ் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். 9 வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை நீங்க போராடி தான் பெற்றுக்கொள்ள முடியும். இட்ஸ் நாட் எ கிவன். நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா வரமும் உடனே வந்துருமா? இப்ப எனக்கு எவ்வளவு ஆவிக்குரிய வரங்கள் வேணும்ன்றது எனக்கு தான் தெரியும் இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? போராடி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை கொடுக்கிறார். போய் அவர்களோட பேசி ஜெபம் பண்ணி தேவாலயத்தில் தரித்திருந்து ஜெப ஆலயத்தின் முக்கியத்துவத்தை மறவாதவர்களாக. இப்ப எப்படி நீங்களும் நானும் நேத்து நான் I felt very touched and moved because somebody came here, they were standing, the church was closed, but still they were praying for the church and for themselves. அவங்க வீட்டிலே பண்ணியிருந்துக்கலாம் இல்லையா? தேவாலயத்தின் முக்கியத்துவம் இல்லையா? தேவாலயம் வந்து எவ்வளவு ஒரு பிசாசு வந்து எப்படி வந்து இந்த தேவாலயத்தை உடைக்க பார்க்கறான். I'm not talking about this church. கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி உடைக்க பார்க்கறான்னா, இந்த கோவிட்ல வந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா, யாருமே சர்ச்சுக்கு போக தேவையில்லை, இனிமே தேவை கிடையாது. The physical gathering of church is become void.
நல்லிஃபைடு. இப்ப பாருங்க, 1.5 வருஷம் நீங்க ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா பாவம், 2 வாட்டி செஞ்சீங்கன்னா அது ஒரு கில்ட், 3வது வாட்டி செஞ்சு 4வது 5வது வாட்டி செஞ்சீங்கன்னா என்ன ஆயிடும்? அது உங்க சுவாபம் இல்லையா? அப்படிதானே? அதையே செஞ்சுட்டு இருந்தா என்ன? 1 வாரம் கோயில் மூடிச்சுன்னா அது ஐயோ கோயிலுக்கு போலையே, 2 வாரம் மூடிச்சுன்னா பரவாயில்ல, 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் ஆச்சுன்னா அதான் ஆன்லைன்ல இருக்கு. அததான் உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா ஜப வீரர்கள், இப்படிப்பட்ட ஜப வீரர்கள் இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அங்கங்கே ஆவியானவர் ஊற்றி அவர்களை எழுப்புவார். ஆமென். அததான் நம்ம மறந்துடக்கூடாது. உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு போராட்ட வீரர்களாய் தான் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார். ஏன்னா நமக்கு நான் தான் உண்மையா சொல்றேன். I tell you, all the worldly blessings is a given for a Christian. given என்ன? நீங்க கிறிஸ்தவனாய் நீங்க எப்படி இருக்கீங்களோ, உலகத்தை விட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா தான் இருப்பீங்க. மேபி அவங்கள போல செல்வம் இல்லாம இருக்கலாம், ஆனா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் இருக்கும். ஆனா உங்ககிட்ட இல்லாத ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நீங்க சொல்றாரு. இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இல்லைன்றாரு. நான் உங்களை சொல்றேன், ஜெனரலா இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரையும் என்னையும் சேர்த்து தான் சொல்றாரு. நம்ம கிட்ட என்ன இல்லை? ஆவியின் குறைவு உண்டு. ஆவியின் வரங்கள் நம்மளிடம் இல்ல, இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரியல. நான் உங்களை பத்தி சொல்ல, நான் என்ன சொல்லிக்கிறேன், எனக்கு இருந்திருக்கு, ஆனா இப்போ இல்ல. நான் சொல்றேனே, நான் ஜெபம் பண்ணா பேய்கள் ஓடணும். டிசைனிங் ஸ்பிரிட் தாங்க, டிசைனிங் ஸ்பிரிட்டை எடுத்துறாதீங்க. அந்நிய பாஷையில பேசினா அங்கே ஒரு கிரியை நடக்கும். நான் ஒரு காரியத்தை உங்களிடம் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா, இதெல்லாம் சொல்றதுக்கு சிலருக்கு சூப்பர்ஃபிஷியலா இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் இங்கே பண்ணீங்கன்னா அங்க எப்படி அதிசயம் நடக்கும். அதுவே ஒரு சூப்பர் நேச்சுரல் இல்லையா? Tell me, if you pray here, somebody in India will get healed. ஆமாவா இல்லையா? குழந்தை இங்கே பிறக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல குழந்தை பிறந்ததா இல்லையா? It is a divine thing. That is the kind of supernatural power which God is wanting you to possess. Amen. ஏன்னா அது இல்லாம உங்களால இந்த வருடத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ஒரு பெரிய கடினமான வருடமா தான் இருக்க போகிறது. உலகம் எப்படி வேணா சொல்லலாம், இட் இஸ் கோயிங் டு கொரோனா, இஸ் கோயிங் டு எண்ட். இது கொரோனா, இந்த டிசீஸை பத்தின ஒரு பேண்டமிக்கை பத்தின ஒரு காரியமே அல்ல. அதற்கெல்லாம் மேலாக உலகத்தின் அதிபதி வந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஆவி இறங்கி விட்டது பரிபூர்ணமாக இந்த உலகத்தில். அவன் இஸ் டேக்கன் ஓவர். நேற்று நான் ஒரு போன் வாங்கினேன். அந்த போன்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது போய் ஆன் பண்ண உடனே இதுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண சொன்னோம் இல்லையா? நீங்க வாங்கினீங்களா புது போன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண சொன்னோம். இது நீங்க படிச்சீங்களா? நான் படிச்சு பார்த்தேன். இவ்வளவு பெரிய என்னது, அதுல நிறைய ஒரு 5 டிக் போடணும். அதுல 1 படிக்கும் போதே உங்களுக்கு டைம் பத்தல. ஒரு இதை படிக்கணும்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஆனா எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதுதான் உலகத்தின் அதிபதியின் வேலை. ஆயத்தமாய் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் உலக ஆசீர்வாதங்களை மாத்திரமே நீங்கள் பற்றி கொண்டிருந்தோம் என்றால் ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய விடுதலையும் நமக்கு இராமல் போய் விடும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், தேவாலயத்துக்கு வருவது எவ்வளவு நல்லதுன்றத 84ஆம் சங்கீதத்துல சொல்றார். படிங்க, Psalm 84, 1-10, 1-8. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் யூடியூப், பேஸ்புக் லைவ்ல கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், நீங்க இந்த சபையில் இதை கனெக்ட் பண்ணி பாக்குறது எனக்கு சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வயது முதிர்ந்தவர்களா இருந்தால், உங்களால் போக முடியவில்லை என்றால் தாராளமாக இதை கனெக்ட் பண்ணுங்க. If you can go to a physical church, please go. அதுதான் ஆண்டவர் சொல்றார். அவர் வரும் நாள் வரை நம்ம என்ன பண்ணுமா? கரம் அசைத்து அன்பாய் காத்துட்டு இருக்கணும். வீட்டுல பெட்ல படுத்துட்டு காத்துட்டு இருக்குது இல்ல, சபைக்கு போய் காத்துட்டு இருங்க. அது என்ன சபையா வேணா இருக்கலாம். அது பெண்டிகாஸ்டல் சபை, இந்த சபை இல்லை. If you are faithful to any church, God will honor that in your life. படிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என்னவா? என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் வாஞ்சை it longs for. இங்கிலீஷ் அப்படி போட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு காதலன் காதலியை வெயிட் பண்ண போது. நான் லவ் பண்றது இல்ல, பட் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். we'll all have that thing for a girl. அந்த பொண்ணு அங்க அப்படியே போச்சுன்னா கூட நமக்கு என்ன இருக்கும், நம்மள திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வாஞ்சை எதுல இருக்கணுமா? நமக்கு ஆவிக்குரிய பிறப்பு நமக்கு வந்த பிறகு ஆலயத்துல, தேவாலயத்துக்குள்ள வருவதுல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். படிங்க. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி
கம்பீர சத்தம் இடுகிறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. இங்கே வந்து சொன்ன சாட்சிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு கம்பீர சத்தம். உலக கண்களுக்கு அது ஒரு சும்மா வெறும்னு ஏதோ சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் எங்க வாழ்க்கையில் நடக்காதா, எனக்கும் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ற ஒரு காரியமா இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், தேவனை அறிந்த மக்களுக்கு அது எப்படி ஆகுது? கம்பீர சத்தம், சந்தோஷம் இல்லையா? வெக்கம்லாம் கிடையாது. எனக்கு ஆண்டவர் தான் செஞ்சாரு, நீ எப்படி வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போ, ஐ டோன்ட் கேர், பட் காட் இஸ் வித் மீ அண்ட் காட் ஹஸ் டன் திஸ் இன் மை லைஃப். இட் மே பி a small thing or a big thing, doesn't matter. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவாலயத்துக்கு வந்து கம்பீர சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுங்கள். படிங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். Praise the Lord. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு, அதில் நீங்க வாசமாய் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சிலர் தெரிஞ்சு செய்வாங்க, சிலர் தெரியாம, என்ன மாதிரி தெரியாமலே கர்த்தருடைய வீட்டில் நான் வாழ்ந்து வந்தேன். எங்க வீடு நான் பிறந்து வளர்ந்து நான் நியூசிலாந்து வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாப்பிள் இருக்கும், பழைய காலத்து ஒரு ஓல்டு சாப்பிள். அந்த சாப்பிளும் எங்க வீடும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும். நான் கதவை திறந்தா ஜன்னலை திறந்தா எப்பவுமே அதை பார்த்துதான் நான் எந்திரிப்பேன். பல்லு தேய்ச்சா அதை பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த நான் பார்ப்பேன், வீட்டுக்கு வந்தா பார்ப்பேன், தூங்குனா பார்ப்பேன். நியூசிலாந்து வர வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு கோயில் பிள்ளையா இங்க வந்து நிக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அதோட ஆசீர்வாதமே தனி இல்லையா? நீங்க எதை வேணா இழக்கலாம், ஆனா ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நீங்க இழந்துராதவர்களா இருக்கணும். நான் அதை தேடி போல, மாறாக எனக்கு அங்கே ஒரு கிஃப்ட் இருந்தது பக்கத்திலேயே. என்ன சொல்றது, இட் இஸ் ஒயிட், பார்க்கவும் அழகா இருக்கும், சின்ன சபை. அது கடைசி வரை இப்ப பெருசாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 300 குடும்பம் இருக்காங்க. ஆனா நான் இருந்து நியூசிலாந்து வர வரைக்கும் அந்த சபை ஒரு குடும்ப சபையை போல, ஒரு 10 ஃபேமிலி தான் வருவாங்க. 3 ஃபேமிலியில இருந்து நான் இருந்த போது ஒரு 3ல இருந்து 5 ஃபேமிலி இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 சபை வந்த ஒரு அழகான ஒரு திருச்சபை. ஆனா இன்று ஒரு பெரிய விருட்சமாய் மாறிவிட்டது. ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு, அந்த வாஞ்சை இல்லையா? எப்போ 6 மணிக்கு பெல் அடிப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெல், செகண்ட் பெல். 6:30 மணிக்கு பெல் அடிக்கும் போது நான் சர்ச் போய் உட்கார்ந்து, விடிய காலையில் 6:30 மணிக்கு நான் சபை உள்ளே உட்கார்ந்துருப்பேன், சபையில உட்கார்ந்துருப்பேன். அந்த இடத்துல நடந்த உன்னதமான சில காரியங்கள் நான் சொல்றேன், டான்ஜிபிள் இது அங்க நடக்காம இருந்திருக்கலாம். மகனே உன் நெஞ்சை எனக்கு தனியான டெய்லி கேட்க, வாரம் வாரம் வந்து ஒரு பாஸ்டர் என்ன பார்த்து கேட்பார். எனக்கு நிஜமாவே ஐயோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் ஆவியானவருடைய ஒரு ஒரு ஈவு. அதை நாடிதான் நீங்க தேவாலயத்துக்குள்ளாக வர வேண்டும். எனக்கு அன்பானவர்கள் படிங்க. அப்புறம் என்ன ஆகுது? உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளிலே கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுக்கு கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களும் நிரம்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்ததியினால் வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து நீங்கள் தேவாலயத்துக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் பலவீனமாய் வந்தீர்கள் என்றால் உங்கள் பலவீனம் பலமாய் மாறும். உங்களுடைய பலம் என்னமா மாறுமா? இன்னும் அதிகமான பலமாய் மாறும். நீங்க போன வருஷம் ஒரு இதுல இருந்து இக்கட்டில இருந்து நீங்க விடுதலையா இருப்பீங்க, இன்னும் நீங்க பலவீனமா இருக்கலாம். ஆனா என்னவா, உங்கள் உயிரை மட்டும் தாக்கவில்லை, மாறாக எதுக்காக வச்சிருக்கிறாரு? அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த 9 வரத்தை நீங்க இந்த பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதுதான் நம்மளுடைய வாக்குத்தத்தம், அதுதான் நம்மளுடைய வாஞ்சையா இருக்கணும். ஆலயத்துக்கு வருவது சும்மா இல்ல. சிலர் வந்து எப்படி வேணா போலாம், ஆனா அந்த ஒரு தேடலோடு நீங்க ஆலயத்துக்குள்ள வரணும். அங்க போனோம்னா நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு போனோம்னா அங்க சுகம் கிடைக்கும். நான் தான் சொல்றேன், இங்க நான் என்னோட பர்சனல் இது, பட் ஆனா ஐ நாட் கோயிங் டு இது நான் ஜெபம் பண்ணி நான் இங்க கையை வைத்தால் சிலர் விட வேண்டும். அது tangible evidence of the power of the Holy Spirit. But I'm just praying for that. ஏன்னா நான் பரிசுத்தம் குன்றியவன் என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் ஏற்ற வேலையை செய்வேன். மரியாளும் இவரும் ஒப்பு கொடுத்த போது என்ன பண்ணாரு? அவர் ஏற்ற வேலையில் பாதுகாத்து வைத்தாரு. அந்த மாதிரி தான் நீ யூ ஷுட் நாட் கோ அண்ட் சே எனக்கு இது கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். அதனால நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே எனக்கு தகுதியா இருந்துச்சுன்னா நீங்க தாங்க, இல்லைன்னா அப்படியே கூட போறேன். பட் ஆனா கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தேவாலயத்துக்கு வந்து ஆவிக்குரிய உலக ஆசைகளை அல்ல, மாறாக ஆவிக்குரிய வாஞ்சையை நாம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா படிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவி கொடும். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய விண்ணப்பங்களை கேளும், என்னுடைய விண்ணப்பங்களை கேளும். நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் கேட்பார். தேவாலயத்தில் கேட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் லவுடா கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதான் சொல்றது, இட்ஸ் a mystery. உங்களுக்கு நமக்கு புரியாது என்ன அது இங்க வந்து கேட்டா. அதான் சொன்னேன், ஒரு குடும்பம் வெளியில வந்து ஜெபம் பண்ணாங்க, பூட்டி இருந்த ஆலயத்துக்குள்ள.
ஐ வாஸ் ரிமைண்டட் அபவுட் மை சைல்ட்ஹுட். நான் போய் அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருப்பேன். அந்த சுத்தி அந்த சாப்பிள் ஏதோ சுத்திட்டு இருப்பேன். கிரிக்கெட் விளையாடுவோம், அங்கேயே போய் ஸ்குவாஷ் விளையாடுவோம், டென்னிஸ் விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அந்த சபைக்கு ஒரு பயம். அந்த சபையில நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். யாருக்குமே தெரியாது. அதை நான் நேற்று எனக்கு வந்து ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் மை சைல்ட்ஹுட். இப்ப என்னன்னா இந்த சபைக்காக யாரோ ஒருத்தவங்க ஜெபம் பண்றாங்க. எப்படி பாருங்க இல்லையா? தட் இஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதை நாம் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கும். ஆண்டவர் வந்து எபேசியன்ஸ் 3:6 ஒரு பியூட்டிஃபுல் காரியத்தை சொல்வார். நம்மலாம் எப்படிப்பட்டவங்க, அதோட கொலோசியன்ஸ் 3:1-10 படிச்சுட்டு முடிச்சிடலாம். எபேசியர் 3:6 படிங்க. எபேசியர் 1:3-6. அதான் சாரி 1:3-6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தார். என்ன பண்ணிட்டாரா? நம்மள கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தார். சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதித்து விட்டுட்டார். It is not going to happen new, but it has already happened. நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன போட்டுருக்காரு பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். நீங்க தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க போய் ஆண்டவரை சூஸ் பண்ணல. மாறாக நீங்க பிறக்கும் பொழுதே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க எப்ப ஈல்ட் ஆகுறீங்களோ, இது ஃப்ரீ ஃபால் மாதிரி இந்த பிளேன்ல எல்லாம் பறப்பாங்க. எப்ப ஈல்ட் ஆகுறீங்களோ பேராசூட் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுற மாதிரி நீங்க போய் நான் இதை செய்யணும் அதை பண்ணணும் நீங்க பண்ணல. மாறாக நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க. விலகி 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 ஓடினீங்க. அவர் முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டபடியினால் தான் உங்களை ஆலயத்துக்கு வரவழைக்கிறது மாத்திரமல்ல, உங்களை அவர் சாயலாய் மாற்ற அவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் சாயலாய் மாற்றும் பொழுது என்ன ஆகும்? நம்ம ஆவிக்குரிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். படிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தமக்கு ஸ்வீகார புத்திரர்களாகும்படி. இந்த நியூ இயர்ல கேட்ட அந்த வசனம் என்னன்னா, when Jesus came to this world, when God sent the baby Jesus, அவர் பழைய உடன்படிக்கையை உடைத்து அதுக்குள்ளாக தான் வராரு. He made a structure and he came into the structure. மாறாக திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணி நான் தான் கடவுள் சொல்லியிருந்தாலும் உலகம் ஏற்றுருக்கும். மாறாக ஏன் வராருன்னா, நீ உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கேன், அதை கொண்டு நீ என்னை தெரிந்து கொள். விசுவாஸ் வித்தியாசமான ஒரு பண்ணல. இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்படிதான், எங்க அப்பா இப்படிதான் வச்சிருக்கிறாருப்பா, இதுக்குள்ளதான் நான் வந்து செயல்படுவேன், இதுதான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்குள்ள நான் வந்துட்டேன், ஆனா நான் மாத்துறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி வந்த போது என்ன பண்றாரா, உங்களை என்ன கொடுத்துறாரு? உங்களுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்துறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அதிகாரத்தை கொடுத்துறாராம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டா நினைச்சிருக்கலாம், இல்லாட்டி அதனாலதான் சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பவுண்டிங், ஒரு பைண்டிங் திங் இஸ் we all call Jesus as our Father. ஆமென். நம்ம உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், எனக்கு வேற மாதிரி தெரியலாம், ஆனா நம்ம எல்லாருக்கும் யார் ஒரே ஒரு அப்பா? இயேசு சுவாமி தான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் அனைவரும் ஒருமனப்பாட்டு பெற்றோம்னா நமக்கு ஆவிக்குரிய விடுதலையை ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ கொலோசியன்ஸ் படிங்க. கொலோசியர் 3:1 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடைய கூட இருந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசித்தல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். நாட் ஆஃப் த வேர்ல்ட்லி ட்ரெஷர்ஸ், நாட் ஆஃப் த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ். இதெல்லாம் கஷ்டம். எப்படி இருக்க முடியும்? நான் சொல்றேன், நேத்து எங்க அப்பாக்கு அந்த போனை காட்டும் போது சொன்னாரு, அவரு இதான் சொல்ல, ஆவிக்குரிய காரியத்தை நீ போதிக்கிற எல்லாம் பண்ற, இருந்தாலும் இந்த போன் உனக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு. எப்படி பாருங்க, அவங்க தப்பா சொல்லல, புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, என்ன சன்னியாசி நினைச்சிட்டாங்க. அப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறாரு. பட் நான் சொல்றேன் இல்லையா, இதையும் நாடுங்க, இதை கொடுத்து தேடாதீங்க. இதை நான் வாங்கணும்னா எப்பயும் வாங்கியிருப்பேன். Had I wanted, I would have just gone and bought the phone. அது கிடையாது. ஏற்ற வேலைக்காக நான் காத்திருந்தேன், என் போன் உடஞ்சிருச்சு. என் போனை இனிமே நான் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஊழியத்துக்காக நான் போயிருந்தபோது காற்று தள்ளி விழுந்து தரையில விழுந்து உடைந்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு தேவை, அதுக்காக வாங்கினா. நான் வாங்கும்போது ஐ வாண்டட் தி பெஸ்ட். உண்மைதான். நான் விசுவாசிக்கிறேன் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு பிடித்த மாதிரி, எனக்கு நான் வந்து மற்ற போனை பார்த்து ஐயோ அந்த போன் நல்லா இருக்கேன்னு பார்க்காத மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போனை நான் வாங்கிக்கிட்டேன். அப்பா சொல்றாரு, நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன் தானே, ஆனாலும் இந்த போன் உனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் சொல்லல, இப்ப நான் சொல்றேன்,
என்னன்னா நான் தேடல, இது என்னுடைய வாஞ்சை அல்ல. என்னுடைய வாஞ்சை என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பது, கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகளை ஜனங்களை வழிநடத்துவது, நான் என் பாவத்தின் இருந்து விடுதலை பெறுவது. இதுதான் என்னுடைய வாஞ்சை. உண்மையாவே சொல்றேன். இந்த போன், அந்த போன் உடஞ்சா கூட எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனா என்ன சொல்றது, இதெல்லாம் தேவை இல்லையா? அதை கொண்டு ஊழியம் நடக்கலாம். அதுக்காக தான் ஜெபம் பண்ணாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்டி வந்து ஒரு பயங்கரமான பிரேயர் பண்ணாங்க. அந்த போனுக்காக ஒரு 3-4 பேர் ஜெபம் பண்ணாங்க. அதுல ஆண்டி ஜெபம் பண்ணது, அந்த போனை கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து வாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க திடீர்னு. அதான் சொல்றேன், God will honor every single desire which you have in your inner heart. விசுவாசிக்கிறீங்களா? படிங்க, தொடர்ந்து படிங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவையே நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாக இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இதுதான் ஆவிக்குரிய பிறப்பு. பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது, when God is going to be revealed, ஒரு நாள் நிச்சயமா நடக்கும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார், தேவன் இறங்க போகிறார், குமாரன் வரப்போகிறார் இல்லையா? விசுவாசிக்கிறோம் இல்லையா? He is going to come down as the King of Kings and the Lord of Lords. When he is going to come down, வேதாகமம் கொலோசியர்ல இப்படி சொல்ற பவுல், என்னவா நாமளும் அவருடைய மகிமையில் வெளியரங்கமாய் காணப்படுவோம். அப்படின்னா என்ன? நம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் நாம அந்த மாதிரியான ஒரு வெளியரங்கமான அவருடைய பகிரங்க வருகையில் நாம் அப்படி காண முடியாது. அதனால என்னென்னலாம் விட்டுருமா? நம்ம விபச்சாரம், பொருளாசை, அசுத்தம், விக்கிரகாராதனை, வாயின் வார்த்தைகள், தூஷணம், வம்பிழுக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்கன்ற. அதுதான் சொல்றாரு. இதை நீங்க விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? That is the only way we can possess the gift of the Holy Spirit. சும்மாலாம் அப்படிலாம் கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா இட்ஸ் a gift, விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். அதான் சொல்றோம் இல்லையா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போவது கூட ஈஸியா இருக்கலாம். அதான் நான் சொல்றேன். It is easier to get into the, it may be easier to get into the kingdom of God, but it is not going to be easy to choose the rooms which Jesus has got in the heavenly abode. விசுவாசிக்கிறீங்களா? அது உள்ள போறதே கஷ்டம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் சொல்றேன், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வருத்தி இங்க வரோம். ஆண்டவர் பாப்பார், ஓ சரி, இந்த பொண்ணு, இந்த பையன், குடும்பம், இல்ல சின்ன பிள்ளைங்க எல்லாருமே, பெரியவங்க எல்லாம் தேவனை துதித்து ஆராதிக்க தேவனுடைய ஆலயத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாங்க. ஓகே, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துரு. இருந்தாலும் அங்க அறைகள் இருக்கே இல்லையா? I've got many mansions for you and I will give you the best place in heaven. உங்களுடைய ஆத்துமா ஒரு உன்னத நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது போய் ஒரு இடத்துல உட்காரும். அந்த இடத்துக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுதானே, வேற எதுக்காவது கஷ்டப்படுறோமா? கிடையாது. Our existence is very important. At the same time, our existence outside this world is even more important. அதுக்கு தான் இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தந்த இந்த திருவார்த்தைகளுக்காகவும் இந்த திருவசனங்களுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம். May God bless these words and